இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர்ல போட்டுக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து எப்படி Facebookல அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க வந்து Facebookல அட்வர்டைஸ்மென்ட் போறதுக்கு நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அத பத்தின டீடைல் எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மென்ட் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்கரேஜ் பண்ணல. அதே சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிளாக்கர் போஸ்ட்டுக்கு நீங்க விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ நீங்க வந்து டிவில எல்லாம் விளம்பரம் வந்து குடுப்பாங்க. அது எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி தான் வந்து குடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து Facebookல ஒரு அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கணும்னா, கண்டிப்பா நீங்க வந்து பே பண்ணி தான் நீங்க வந்து பண்ண முடியும். ஸோ வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போஸ்ட், ஸோ இந்த போஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய Facebook அக்கௌண்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு பேஜ் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய போஸ்ட்டை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து Facebook பேஜ் வந்து வச்சிருப்பீங்க. ஸோ அந்த பேஜில் உங்களுடைய பிளாக்கரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் மூலியமா தான் நம்ம வந்து இந்த Facebookல நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 76 உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ரூ. 76 ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூவர்ஸ்க்கு வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தெரியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்க வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது மூலியமா உங்களுக்கு வந்து டிராபிக் வந்து அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. பட் ஆனால் இது வந்து ஒரு சின்னதாக ஒரு அடிஷனல் உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். பட் இதன் மூலியமா அவங்க வந்து வெப்சைட்டுக்கு வந்து ஃபுல் 100% வந்து அதிகமான டிராபிக் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கேரண்டியும் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக நீங்க வந்து பண்றீங்கன்னா தாராளமாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தா இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெண்டு பேஜ்லையுமே நீங்க போயிட்டு டேரெக்டாக வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய பேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பேஜில் உங்களுடைய பிளாக்கர்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டை நீங்க வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இந்த போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் எல்லாமே இந்த இடத்துல வந்து தெரியும், லிங்க் எல்லாமே தெரியும். இதை கிளிக் பண்ணினா உங்களுடைய டேரெக்டாக போஸ்ட் அந்த போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுலையுமே நீங்கள் போயிட்டு டேரெக்டாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் அவேர்னஸ், ரீச், டிராஃபிக், என்கேஜ்மெண்ட், ஆப் இன்ஸ்டால், வீடியோ யூஸ், லீட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராஃபிக். ஸோ நம்ம வந்து டிராஃபிக்காக தான் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் போய் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜில் வந்து நீங்கள் போஸ்ட் வந்து போட்டிருப்பீங்க. அது கீழே வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம வந்து எப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் மினிமம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 76 நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ பட்டன் டு யுவர் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து என்ன கிளிக் பண்ண போறீங்க, நீங்கள் வந்து சைன் அப் பண்ண போறீங்களா அல்லது ஷாப் பண்ண போறீங்களா அல்லது புக் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து செலக்ஷன் பண்ணணும். ஸோ ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அட்வர்டைஸ்மெண்டோட ப்ரிவியூ. ஸோ ரைட் சைடு நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்டோட ப்ரிவியூ. ஸோ நீங்கள் வந்து மொபைல் நியூஸ் ஃபீடு நீங்கள் மாற்றிங்கன்னா மொபைலில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மொபைலில் பார்க்குறப்போ உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பட்டன் நீங்கள் இந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணணும். சென்ட் மெசேஜ் அல்லது சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது புக் நவ் அல்லது ஷாப் நவ் அல்லது நோ பட்டன் கூட நீங்கள் வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம வந்து ஷாப்பிங் வெப்சைட்லாம் வைக்கிறோம். நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் கொண்டு வரதுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து வைக்கிறது வந்து அவசியம் வந்து கிடையாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு நேரம் வந்து எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உண்டான செட்டிங்ஸ் பேஜ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். அதாவது ஆடியன்ஸ் வந்து நம்ம என்னென்ன செட்டிங்ஸில் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் பேஜ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆடியன்ஸுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் அப்படின்னு அந்த கேட்டகரியில் வச்சுக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பிளாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா போடக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஏஜ் லிமிட் பீப்புள்ஸ் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 35 வரைக்கும் நான் வந்து செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 18 to 35 நான் செலக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 18 to 35 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கண்ட்ரி வந்து யுனைடெட் ஸ்டேட் இருக்குது. ஸோ இந்த யுனைடெட் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவுண்டிங் எனக்கு இந்த இடத்துல வந்து காட்டுது. இப்போ நம்ம வந்து கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணணும்.
அண்ட் இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியா மட்டும் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் மட்டும் செலெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்கள் வந்து செப்பரேட்டாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து இது வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியான்னு சொல்லிட்டு செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்தியான்னு சொல்லிட்டு நான் வந்து செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இந்தியா செலெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெண்டர் ஆல் கேட்டகரி, ஏஜ் லிமிட் 18லேருந்து 35, லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இதை மூணையும் பேஸ் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு கவுண்டிங் லிஸ்ட் வந்து காட்டுது. இது எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கவுண்டிங் தான் உங்களுக்கு வந்து காட்டுது. புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழில் தான் நான் வந்து பிளாக்கர் வந்து கிரியேட் பண்ணுறேன், அல்லது தமிழ் பீப்புளுக்கு மட்டும்தான் சேரக்கூடிய கண்டென்ட் நான் என்னுடைய பிளாக்கில் நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு மட்டும் தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாடு இந்தியா சொல்லிட்டு தான் இதை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர், ஏஜ், லொக்கேஷன், ஸோ இது 3 பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு கவுண்டிங் லிஸ்ட் வந்து காட்டும். இதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சென்னை, தமிழ்நாடு, இந்தியா சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து மல்டிப்புளாக நீங்கள் வந்து எத்தனை லொக்கேஷன் வேணாலும் நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து மதுரைன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, மதுரையும் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ மதுரை, தமிழ்நாடு, இந்தியா சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், ஏஜ், இந்த 2 லொக்கேஷனை பேஸ் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கவுண்டிங் லிஸ்ட் வந்து காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கணும். உங்களுடைய பிளாக்கரில் போடக்கூடிய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து போடுறீங்க, இந்தியா லெவலில் போகிறீங்களா, அல்லது வேர்ல்டு லெவலில் போகிறீங்களா, அல்லது ஸ்டேட் லெவலில் போகிறீங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி நான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி வந்து டோட்டல் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பீப்புள்ஸ்க்கு வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தெரிகிற மாதிரி நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பீப்புள்ஸ் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் கவுண்டிங் லிஸ்ட் இந்த இடத்துல வந்து காட்டுது. தென் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மேட்சிங் கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் என்னோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் இது சம்மந்தமாக கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ என்னுடைய போஸ்ட் நான் மறுபடியும் பார்த்துக்கிறேன். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நான் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் அப்படின்றத நான் அந்த கீவேர்டு வந்து ஆட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் இந்த கீவேர்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிங் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது வந்து டிக்ரீஸ் ஆகலாம். புரியுதுங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதோட இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ க்ரீன் கலர் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இந்த ரெட் கலருக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது வேஸ்ட்டு. இந்த க்ரீன் கலருக்கு மேலே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஆடியன்ஸோட அந்த கவுண்டிங் லிஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து காட்டுது. இது வந்து இந்த கிரீன் கலருக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அது வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது உங்களுக்கு வந்து வேஸ்ட். புரியுதுங்களா? ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சஜஷன் கீவேர்டு எனக்கு வந்து காட்டுது. ஸோ இது நான் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டலாக 2 கீவேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ என்னுடைய கவுண்ட் லிஸ்ட் வந்து அந்த 48,000 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் போல இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் வந்து ஆட்சன்ஸ் அப்படின்னு நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் கிளிக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 48,000 தான் இருக்குது. எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நான் வந்து வேறு கீவேர்ட்ஸ் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து பிளாக்கர் அப்படின்ற மாதிரி நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ பிளாக்ன்றது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து செலெக்ஷன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 48,000 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ கவுண்டிங் லிஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டுது. போகிறீங்களா? ஸோ ஓகே, அடுத்து நான் வந்து பிளாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் பிளாக்கர்னே நான் வந்து போடுறேன். ஸோ கூகுள் பிளாக்கர் அப்படின்னு போகிறேன். ஒருவேளை நீங்கள் தேடக்கூடிய கீவேர்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கீவேர்டு இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காட்டாது. அதனால் இதில் சஜஷன் கீவேர்டாக என்ன காட்டுதோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாகவும் அது வந்து இருக்கணும். புரியுதுங்களா?
ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான பீப்புள்ஸ்ட்ட போயிட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சேரும். நீங்கள் சம்மந்தமே இல்லாத கீவேர்ட்ஸ் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஆடியன்ஸ்ட்ட போய் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காட்டும். ஸோ அது வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுடைய கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கீவேர்ட்ஸுக்கு ரிலேட்டடான ஆடியன்ஸ்ட்ட போய் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போய் காட்டும். ஸோ நான் வந்து பிளாக்கர் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி நான் வந்து பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பீப்புள் தான் அந்த மாதிரி காட்டுது, புரியுதுங்களா? ஸோ பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூர் தேன் 1000 அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து காட்டுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து செலக்ஷன் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல வந்து தேடுங்க. ஃபேஸ்புக்கே உங்களுக்கு வந்து சஜஷன் கீவேர்டு வந்து காட்டும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செலக்ஷன் வந்து பண்ணுங்கள். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கீவேர்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது கீழே வந்து ஆடியன்ஸ் லிஸ்ட் பார்த்துக்குங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருக்கு கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து போகாத மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ க்ரீன் கலரோட உங்களுக்கு வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர இது வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதை நீங்கள் வந்து கவனத்தில் வந்து வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ் நம்ம செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் வந்து சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சேவ் கொடுத்தாச்சு. ஸோ கீழே வந்து என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹76.53 பெர் டே அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது. ஸோ நான் என்ன இது பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் பட்ஜெட் காட்டுது பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் அப்படியே கால்குலேட் பண்ணிக்கிங்க. ₹76.53 அப்படிங்கிறது வந்து பெர் டேக்கு. ஸோ நீங்கள் எத்தனை நாள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ஷன் வந்து பண்ணிக்கிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ₹76.53 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ₹76.53 வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒரு நாளைக்கு வந்து 150லேருந்து 420 பீப்புளுக்கு வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. மேபி இதை நான் வந்து 160 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ 160ன்னு கொடுக்கும்போது எனக்கு கீழே வந்து இந்த கவுண்டிங் லிஸ்ட் இருக்க பார்த்தீங்கன்னா 150லேருந்து 420 இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 300லேருந்து 880 பீப்புளுக்கு பெர் டேக்கு அப்படின்ற மாதிரி வந்து காட்டுது. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய கவுண்டிங் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது பெர் டேக்கு வந்து எவ்வளோ பீப்புளுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும் அப்படின்னு அந்த கவுண்டிங் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் வந்து ₹76.53 அப்படின்னு சொல்லிட்டு நான் மினிமம் பட்ஜெட் வந்து வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செலக்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்து மினிமம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு உங்களுடைய கண்டென்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட போகிற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து பார்ப்பாங்க, எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க, எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பிளாக்கரை அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்கள் என்ன தான் கீவேர்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தாலுமே கூட உங்களுக்கு இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபிளாக ஆச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள், அதில் வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க, புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து தான் உங்களுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வர வைக்கணும் அப்படின்னு நான் என்கரேஜ் வந்து பண்ண கிடையாது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொமோட்டிங் ஒரு வழி இருக்குது, உங்களுடைய வெப்சைட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு டுட்டோரியல் வீடியோ நான் வந்து மேக் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு எதுக்கும் வந்து கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹76.53 நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 days அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ₹76.53 வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்து டிஃபால்ட்டாக வந்துருக்கு. இது நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து 4, 3, 2 ஓகே நான் வந்து ஒரு நாளுக்கு நான் கொண்டு வரேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்குன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 days வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, அப்போ தான் வந்து பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து டிஃபால்ட்டாக ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எத்தனை நாள் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பட்ஜெட் அப்படிங்கிறது உங்களுடைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கம்மியாக வந்து கொடுங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ டிராஃபிக் வருது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா என்னன்றதை முடிவு பண்ணிக்கிங்க, புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து அவங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து எனக்கு வந்து எனபிள் ஆயிருக்கு. நான் பூஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட்டிங் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் வந்து காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பேன் நம்பர் இந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்கோடு நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேர், ஸோ உங்களுடைய பேர், அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பெரும் புரியுதுங்களா. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து இதுக்கு வந்து பே வந்து பண்ண முடியும். அல்லது நெட் பேங்கிங் மூலியமா அல்லது பேடிஎம் மூலியமா கூட உங்களுடைய பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா. அல்லது யூபிஐ மூலியமா கூட உங்களுடைய பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டினியூ சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ மேலே வந்து கார்டு நம்பர் காட்டும், கீழே வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ ரிவ்யூ பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ பே பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து காட்டும். மேக் பேமெண்ட் சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெரிஃபை கார்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோம் பேஜ். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்துடும். ஸோ இந்த ஓடிபி நீங்கள் வந்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆயிரும். ஸோ உங்களுடைய ஓடிபி நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. யூ ஆர் பீங் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ நீங்கள் பேமெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் அந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ப்ராசஸிங் உங்களுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுடைய பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அந்த பேஜ் இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து போனாங்க. ஸோ ரிவ்யூ பண்ணி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் வந்து அவங்களுடைய ரூல்ஸ் வந்து மீறலை, ப்ரைவசி பாலிசி எதுவும் மீறலை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். அந்த ஃபுல் ரிப்போர்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து லோட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்துருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டோட யூஆர்எல் லிங்க் இந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவ்யூவில் தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 76.53 பைசா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து ரிவ்யூ முடிச்சு அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட் எல்லாமே இங்கே வந்து காட்டும். ஸோ எத்தனை லிங்க்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, ஸோ இப்போ லிங்க் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் பில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்வாய்ஸ் பில்லை கூட நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பிளாக்கருக்கு உண்டான அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் மேபி வந்து உங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு அந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துங்க. பட் ஆனால் இது வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ ரீச் ஆகுது, எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க. தென் அதை பேஸ் பண்ணி அடுத்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதா என்னன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுடைய பிளாக்கருக்கு ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.